ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சில்லின் அனதர் வேர்ல்ட் அட் லெவல் 2ல் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணால் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ சேர்ஃபுல்லாக போட முடியும். போன எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கும்போது ஸ்டோரி புரியும். வாங்க வளவன் பேசாமல் எபிசோட்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லூஃபி வாய்ஸ் ஓவர், நான் உங்கள் லூஃபி. எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். எந்திரிச்சு பார்த்தா நம்ம ரியாஸ் இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, இதான ஒரு ஒய்ஃபோட வேலை, ஹஸ்பண்டை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரியாஸும் சொல்கிறாங்க. அப்போ தான் நேற்று நடந்ததை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் நேற்று என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த உட்காந்து இதான ஒய்ஃபோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாஸு சொல்கிறத பார்த்துட்டு, இல்லை பரவாயில்ல நான் வெளியே போய் படுத்துக்குன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் தப்பாக பார்ப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்கே வந்து உட்காந்துருக்கான். வாங்க ட்ரெஸ்ஸை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தது, என்னடா ஹவர்ஸ்குள்ளே ஏதோ நடக்குது, நம்ம தகவலாமல் குறுக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கதவை அடைச்சிட்டு வெளியே போயிடுது. அப்புறம் சீனை கட் பண்ணி பார்த்தா இங்கே எல்லாருமே போர் கூட ஃபைட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த எல்லோ ஹேர் பொண்ணு சண்டை வரேன்ற பேரில் ஓடிட்டுருக்கு. அந்த வாரியரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. வாரியர் அடிச்சிருது. ஏதோ பேரியர் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரே கலர் பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. பரவாயில்ல ட்ரை பண்ணி இது பண்ணோன்னே அந்த விட்சுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி அந்த பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருது. இவங்க என்ன செய்ய போகிறோன்னோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டுருக்கான். இவங்களுக்கு வேறு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு சத்தியம் பண்ணி வேறு கொடுத்துருக்கேன், என்ன செய்ய போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரியாஸ்ட்டை புலம்பிட்டு இருக்கா. நம்ம ரியாஸ் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்துக்குமே மேட்ரை செஞ்சு வச்சுருப்பான். ஏன்னு பார்த்தா இதெல்லாம் அந்த போரோட தோலில் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறத பார்த்து, நீங்களும் எவ்வளோ நாள் தான் படுப்பீங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ரியா சமைச்சிருக்கேன்றாங்க. என்னென்னு வந்து பார்த்தா எல்லாமே அப்படியே பச்சை கறியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதை க்ரில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதை நான் லைட்டாக க்ரில் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போலாம் சாப்பிட முடியாது, நாங்கள் சமைச்சு எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போகிறான். பக்கத்தில் இருக்க அந்த பெட்டி டிக்கெட்னு அதுவும் தலையாட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் குக் பண்ணிட்டு வரான். குக் பண்ணதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இதுவும் மேஜிக் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லை நான் என் குக்கிங் ஸ்கில்ஸ் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆமாம் எனக்கு ஓரளவு குக்கிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ ஹேர் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு பார்க்குறாங்க. டேஸ்ட்டாக இருக்குது, இந்த பச்சை இலையுமா நான் தின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ் கேட்டதுக்கப்புறம், ஆமாம் அந்த பச்சை இலையத்துனா நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது, நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் எடுத்து வச்சுறாங்க. அந்த ரியாஸ்க்கு பிடிச்சிருது. அதுக்கப்புறம் மீட் சாப்பிட்றாங்க. நம்ம ரியாஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நானும் இது மாதிரி குக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸும் சாப்பிட்டு பார்த்துட்டு, நானும் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைம் இதை விட நானும் உங்களுக்கு செஞ்சு தரேன், சூப்பராக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸை சொல்கிறத கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். எல்லோரும் நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கில்டை காமிக்கிறாங்க. கில்டில் எல்லாருமே இத்தனை போரை பார்த்தோன்னே, யாரா நீங்கள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கில்டும் அப்படியே அவங்களே சுற்றி புறணி பேசிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நினச்சி இப்படிலாம் எல்லோரும் சுற்றி பார்ப்பாங்க, இதை நான் எதிர்பார்க்காம வந்திருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கான். என்னவா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் இவ்வளோ வேட்டையாட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு கில்டு மாஸ்டர் வராரு. அந்த கில்டு மாஸ்டர் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி ரியாஸ் நீ எங்கேயோ வெளியே போகணுன்னு சொன்னேல, நீ வெளியே போயிட்டு வா, நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு கேட்டேன். சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் நம்ம குக்கிங் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குது. நான் கண்டிப்பாக நல்லா குக் பண்ணி காமிச்சு அவருக்கு என்னோடய ஸ்கில்லையும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸை சொல்கிறோம். அப்புறம் அந்த கில்டு மாஸ்டர்கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசுகிறோம். அப்போ தான் நம்ம கில்டு மாஸ்டர் சொல்கிறாரு, உங்களோட பவரை பார்த்து நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறனால கிங்கே ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட்ருக்காரு. அங்கேருந்து ஆள் வந்துட்டு போனாங்க, நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, கிங்கு கூட போய் ஒர்க் பண்ணி இந்த டார்க் ஆர்மியை ஹீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஆல்ரெடி நான் அங்கேருந்து தான் வந்தேன், இப்போ நான் அங்கே திரும்ப போனாலும் எனக்கு பிரச்சனையாக தான் இருக்கும், ஏன்னா நான் ரியாஸை வச்சுருக்கேன், ரியாஸை கூட போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், பரவாயில்லைங்க எனக்கு வேணாம், நாங்கள் போய் இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம் மாஸ்டரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியாஸ் வராங்க. என்ன ரியாஸ் எதுவும் மாஸ்டர் கூட போய் சண்டை போட்டு வரே இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் குக்கிங் இதுக்கு போயிருக்காங்க. அப்போ நம்ம ரியாஸ் எதுவுமே சமைக்க தெரியாமல் தக்காளியை பிடிச்சி நசுக்கிடுறாங்க. தக்காளி அப்படி நசுங்கிடுது. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எல்லாமே தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மாவு எக்ஸ்ட்ரா கொட்டி பூரா புகை மூட்டமாக்கிட்டு இருக்காங்க. உங்கள் குக்கிங் நல்லா இருக்கணும், குக்கிங் அன்போடு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபயர் விட்டு அந்த இடத்தையே இதாக்கிடுறாங்க.
நம்ம ரியாஸ் அப்படியே தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரியாஸ் கோவத்தில் கண்டிப்பாக நான் இதை உருப்படியாக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸை சொல்கிறத பார்த்துட்டு ஏதோ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை காமிச்சா நம்ம ஹீரோ ஹரம் வாழ்க்கை தான் வந்துட்டுருக்கான். யாரோ புதுசாக பவர்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து சண்டை போட போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தால் நீங்கள் எல்லாருமே டார்க் ஆர்மி அசால்ட்டில் அழிச்சிடலாம். ஆமாம் அவன் பவர்ஃபுல் தான், என்னோட கீழே தான், எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட சொல்லி முடிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா நீங்கள் எனக்கு இந்த வேலையை வேணாம், நீங்கள் இதை போய் கிங்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இவரும் வந்து ஷாக்காகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஏன்னா திரும்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரியாஸ் கேட்குறாங்க, நான் இன்னும் அவங்கள போய் கொண்டுறவா, இருக்க இடம் இல்லாமல் தடை இல்லாமல் நான் மொத்தமாக அழைச்சிடு, அவங்க டிஸ்டர்ப் பண்ணால் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம அந்த பொண்ணு ஃபார்மிங் நல்லா பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது நான் மட்டும் தனியாக பண்ணல, எனக்கு இந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை காமிக்கிறாங்க. இந்த பெட்டை பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இதில் கான்சன்ட்ரேஷன் நல்லா பண்ணுற ஷார்ட் ஸ்கில்ஸை பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சருக்கு நம்ம ரியாஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அது இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ் கத்திகிட்ருக்கா. அதை பார்த்து சரின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ அந்த விச்சுக்கு வந்து நம்ம ஹீரோ எனர்ஜி ரிங் கொடுக்குறா. அதை போட்டால் அவனுக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரிங் மேரில் போகிறதுனால நம்ம ரியாஸ் வந்து கத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லெவல் சீமன்ஸை கூட அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோ ஹேர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. உன் திறமை நீ நல்லா காட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிட வந்துடுறாங்க. சாப்பிட வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் நம்ம ரியாஸ் இது நான் தான் சமைச்சேன், கொஞ்ச நாள் குக்கிங் கிளாஸ் போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது ரியாஸ் பரவாயில்ல, நீ சூப்பராக தான் பண்ணியிருக்க, இனிமேல் நீ எங்களுக்காண்டி சமைச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒய்ஃபாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்பறம் ஒரு பொண்ணு வெளியே இருந்து பார்த்துட்டே இருக்கு, ஒரு பிளாக் கேட் மாதிரி. நீ என்ன எங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ் கூப்பிட்டு உள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன டார்க் ஆர்மியில் தானே இருந்த அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இப்போ நான் அங்கே தான் இருக்கேன், ஆனால் இப்போ நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸும் கோவமாக சொல்கிறாங்க. நம்ம ரியாஸும் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஆமாம் நீ எதுக்காண்டி வந்துட்டுருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பார்க்குறது, என்னால் என்னம்மா அப்ரைசல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாஸ்டர் இதே மாதிரி தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு புலம்பிகிட்டே இருக்குது. நீ தான் அந்த கார்ட்டை பியூரிஃபிகேஷன் பண்ணி அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் ரியாஸ் சொன்னோன்னு கூட்டத்தையும் மொத்தமாக அழிச்சது இவன் தான், ஆமாம் இவன் தான் அடித்தான், ஆனால் இவன் ஹஸ்பண்ட் ஆகிட்டான், அதனால் நான் இதெல்லாத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டார்க் ஆர்மி எங்களை இப்படி தான் நடத்துகிறாங்க, பரவாயில்ல நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டு கேட்குறாங்க. நம்ம ரியாஸ் ஒரு ஃபென்டிர் அப்படின்றதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்துறான். நீ என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிளாக் கேட்டும் கேட்டதுக்கப்புறம் நீ சீட்டிங் பண்ண பார்க்குற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வந்து சண்டைக்கு கூப்பிட்றான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு சண்டைக்கு போட ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ எல்லா ஸ்பெல்லையும் கேன்சல் பண்ணிடுறான். அந்த பேட்டிலே மொத்தமாக முடிச்சிடுறான். நீ ஈக்குவல் அப்படின்றது மாதிரியே நம்ம ஹீரோ சொல்ல நினைக்கிறான். பட் மறுநாள் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஃபென்டிர் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். நீங்கள் என்னென்னாலும் சொல்லிக்கோங்க, நான் இவர் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ நான் டார்க் ஆர்மியிலே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்களும் இதைத்தான் முன்னாடி கவர்மெண்ட்டை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றதுக்கப்புறம் நம்ம ரியாஸ் ஃப்ரெண்டு திரும்ப வந்துடுறாங்க ஒரு ட்ராகன் ஆர்மியை கூட்டிகிட்டு. என்ன ட்ராகனை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கும் ஐயோ ட்ராகனா எங்கள் வேர்ல்டில் இல்லையா அப்படின்னு அந்த ரியாஸ் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் எங்கள் வேர்ல்டில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ரியாஸ் மொத்தமாக ட்ராகனை எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். இருக்க மிச்ச ட்ராகன் ஓடி போயிடுது. எனக்கும் அந்த ட்ராகன் ஸ்லேயர் ஸ்கில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த வெப்பனை தூக்கி இந்த ட்ராகன் மேலே போட அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கொஞ்சம் பவர் பூஸ்ட் பண்ணனே அந்த பொண்ணுக்கு ட்ராகன் ஸ்லேயர் இது வந்ததுக்கப்புறம் ஆமாம் எங்களுக்கு அந்த ட்ராகன் ஸ்லேயர் பட்ட வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது எல்லாமே ஓடி போயிடுச்சு அப்படின்னு டார்க் ஆர்மியை காமிக்கிறாங்க. டார்க் ஆர்மியில் சார் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எதுக்கு எபிசோட் லேட்டாக வந்துச்சுன்னா எனக்கு எடிட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லை, இடையில கொஞ்சம் ஃபீவராகவும் போயிடுச்சு கைஸ், அதனால் மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ கரெக்டாக வந்துடும். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம்.